குஷி குஷியா இருக்கிறீங்களா? சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். ஓகே. மகா கும்பமேளாவுக்காகவே பாபா முரளி குடுக்குற மாதிரி இருக்குது. எல்லாத்துலயுமே அதேதான் வந்துட்டு இருக்குது. சாக்கார் முரளியிலும் ம். சரி, நம்ம படிக்கிற அவ்யக்த முரளிலும் சரி. சோ ஆமா. உலகத்தின் தாய் மற்றும் சிவசக்தி அப்படின்ற சொரூபம் ம். ஞாபகம் வச்சிருந்தாலே ம். எல்லா பலகீனமும் போயிடும்ன்ற. இது ஆமா. எப்பயும் ஞாபகம் இருந்தால் மாயையை வென்றவர் ஆயிடுவீங்க. ம். ஸோ அப்ப உலக நன்மை அந்த பாவனை இருக்கும். அம்மானாலே. ம். அப்ப ம். நிறைய பேருக்கு இந்த 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 உணர்வுனால வரக்கூடிய வைப்ரேஷனே பலருக்கு நன்மை செஞ்சிடும். சோ ஆ. அதுக்கு தடையா இருக்கிறது இந்த எல்லைக்குட்பட்ட பற்று. சோ அதனால ம். உறவுகள் மற்றும் உங்க உடல் அதுல இருக்கக்கூடிய பற்றை வென்றுட்டீங்களா? சோ அந்த கடைசி நிலை பற்றை முற்றிலும் வென்ற அந்த கர்மாதீத்த நிலை எந்த அளவு அது கிட்ட வந்திருக்கிறீங்க? எந்த ம். அளவுக்கு நீங்க பற்றை வென்றவர் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு நினைவு இருந்துகிட்டே இருக்கும்ன்ற. சோ ம். வெவ்வேறு எண்ணம் வருதுன்னா அது புடிச்சு இழுக்குது. அதான் ம். விஷயம். ஆமா. ஆச்சரியமா இருக்கும். ஒரு பாபா பாட்டு பார்க்கும் பொழுது, அது ஏதோ ஹிந்தி பாட்டு. எங்கேயோ கேட்ட மாரி இருக்குதுன்னு விட்டோம். ஒரு 4, 5 மணி நேரம் கழிச்சு கரெக்ட்டா அது சம்மந்தப்பட்ட தமிழ் பாட்ட முணுமுணுக்குது. இது ஒரு தமிழ் ஆ. பாட்டுன்றது அப்பதான் தெரியுது. அது மைண்ட் போய் ஆ. சப்கான்ஷியஸா எடுக்குது பாருங்க. அதுக்கு தான் ம். எல்லாத்தையும் அழிக்கணும்னா எந்த அளவுக்கு நினைவுல இருக்கணும். அந்த பற்றையே ம். நினைவுனால தான் அழிக்க முடியும். பற்று இருந்தா தான் நினைவும் இருக்கும்ன்றார். சோ 2ம். இந்த கவனம் தான் ம். கொடுத்துக்கிட்டே இருக்கணும்ன்றார். ம். ம். சோ நிரந்தர நினைவு இருக்கிறதுக்கான வழி பற்றை வென்றவர் ஆகுங்கள். பாருங்க பற்றை வென்றால் நினைவின் சொரூபம் ஆயிடுவீங்க. சரி. நினைவின் சொரூபம் ஆகணும்னா பற்றை வெல்லணும். இதுதான் இந்த சரி. சர்க்கிள். சோ இது ஈஸியா கஷ்டமா பற்றை வெல்வது? பாபா சொல்றாரு, உங்களையே அர்ப்பணித்த பிறகு எல்லாம் ஈஸி தானே. ம். நீங்க இது லவ் யூ பாபா. இதான் தர்மர் திரௌபதி கேட்பாங்க. முதல்ல யார ஆ. பணயம் வச்சார்? ஆ. என்னையா? அவரையா? அவரையே பணயம் வச்ச பிறகு என்னைய வைக்கிறதுக்கு அவருக்கு என்ன உரிமை இருக்குதுன்றாங்க. என்ன உரிமை இருக்கு? அடிமையாயிட்டாரு. ஆனதுக்கு அப்புறம் அந்த அடிமைக்கு ஆ ஏது உரிமை? சோ என்ன அப்ப பணியா வைக்கிறது? கரெக்ட். அப்ப நம்மை நாமே பாபா கிட்ட பணயம் வைக்கிறோம். அப்புறம் ஏது மனைவி, ஏது குழந்தை எதுவுமே கிடையாதுல்ல. நானே அடிமைன்னும் பொழுது. செம ம். சூப்பர் இது. ம். அப்ப எல்லாமே ஈஸி ஆயிடுது. உங்களுக்கு தான் ஒண்ணுமே ம். இல்லையே! அப்ப உண்மையிலே அந்த அடிமைன்றதுல தான் சுதந்திரமே இருக்குது. பாபாவுக்கு ம். அடிமையா இருக்கும்போது. அவருக்கு அடிமையா ஆமா. இல்லன்னா உலகத்துல உள்ள எல்லாத்துக்கும் அடிமையாயிடும். எல்லாத்துக்கும் அடிமையாயிருவோம். ஆ சோ அப்ப நீங்க எல்லாத்தையும் சரண்டர் பண்ணல அப்படின்னா, உங்க கூடவே வச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது தான் கஷ்டமாயிடுது. அதன் மீது பற்று வந்துடுது. இல்ல பெரும்பாலும் உலகத்துல குழந்தைகள் உள்ளதெல்லாம் சின்ன ம். சின்ன விஷயங்கள். அதுக்கு நம்ம அடிமையாகிறது, பாபாக்கு அடிமையாகிறது எவ்வளவு உயர்ந்த ஸ்திதி. கண்டிப்பா, கண்டிப்பா. அனைத்தையும் கொடுக்க போறார். அத புத்தி தெளிய வைக்கிறார். நீ எப்பவுமே இருக்கிற. எல்லாரும் எப்பவும் இருக்கிறாங்க. எதுக்கு பற்று? உன் தொடர்புல வந்துட்டதுனால அவங்களுக்கு நீ பொறுப்போ, அல்லது உங்களுக்கு அவங்க பொறுப்போ கிடையாது. ஒரு எப்பவுமே நான் தான் உனக்கு பொறுப்புன்றாரு பாபா. ம். அவருகிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தது தான் எல்லாமே. அந்த வரமெல்லாம் காலியாகும்போது மீண்டும் வரத்தை நிரப்பிக்கோ. மத்தவங்கள பத்தி நீ கவலைப்படாத. ஏன்னா, அ தாயும் சேயுனாலும் வாயும் வயிறும் ஒண்ணுன்னுவாங்க. அதே ஆமா. மாரி அவனவன் சிலுவையை அவனவன் தான் வேறம்பார். சுமக்கணும். ஆ ஆமா. எதையுமே யாருமே ஒண்ணும் பண்ண முடியாது. ம். நம்ம கடமையை செய்வோம். ஆனா நமக்கு சேமிப்போம். ம். அப்படிங்கிறாரு. ஏன்னா இங்க பற்றை வெல்வதில் தான் எல்லாமே இருக்குது. அதுக்காக தான் பாபா கிட்ட அர்ப்பணம் ஆகுறது. ம். ஆ சோ அப்ப அது அப்ப பற்றை வெல்லணும்னா நினைவின் சொரூபமா இருக்கணும். நினைவின் சொரூபமா இருக்குன்னா பற்றை வெல்லணும். சோ இதுக்கு ம். எதுவுமே என்னது இல்ல. எல்லாமே பாபாவோடது. ம். சோ அது ஒரு முரளியில சொல்லியிருப்பாரு. எல்லாமே பாபாவுக்கு குடுத்துட்டீங்கன்னா, ஆ ம். அவருடைய நினைவு தானே வரும். அப்படின்னு ம். சொல்லியிருப்பாரு. எதுவுமே என்னது இல்லன்னும் பொழுது, அல்லது உங்களுடைய பொருளே எந்த இடத்துல இருக்குதோ, அவருடைய நினைவு தானே வரும். ஆமா. அப்படி எல்லாம் சொல்லியிருக்கு. அவர் குடுத்ததுங்கும்போது அவரோட பொருள் மாதிரி தானே அது. அவர் ஆல்ரெடி கேட்டு அது அவருடைய செய்யும்போது அப்ப பொருள் அவரோட தான். நினைவு ஆ ஆட்டோமேட்டிக்கா வந்துரும்.
கரெக்ட். ஆல்ரெடி அவருடைய பொருள் தான். அடுத்தது அவர்கிட்டயே ஒப்படைக்கிறோம். அதனால அவருடைய நினைவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ பாபா சொல்றாரு, இப்ப உங்க குழந்தைக்காக, உங்க கணவனுக்காக, உங்க மனைவிக்காக உழைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அவங்களுக்காக அர்ப்பணம் பண்ணீங்கன்னா, அவங்க தான் ஞாபகம் வருவாங்க. இப்ப பாபாவுக்காகவே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா, பாபா ஞாபகம் வரப்போறாரு. அப்படின்னு சிம்பிளா அதான் அதான் அர்ப்பணம் ஆகுறதுன்றது. யாருக்கு அர்ப்பணம் ஆகுறோமோ அவங்க தான் ஞாபகம் வரும். இப்ப ஒரு பெண் வந்து அந்த குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கிறதுனால, அந்த குடும்பம் தான் ஞாபகம் குடும்பம் தான் வருது. இருக்கும். அந்த மாரி பாபா கிட்ட அர்ப்பணம் ஆயிட்டீங்கன்னா, நின்னா பாபா, எழுந்தா பாபா, எல்லாமே பாபா, பாபா, பாபா. அப்ப அவருடைய நினைவு வரும். அப்படின்னு ஈஸியான வழி சொல்றாரு. சோ எந்த அ அர்ப்ப அர்ப்பணமாகுறது அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவர் என்ன நினைத்தாலும் உங்க மூலமா பண்ண முடியணும். எந்த நேரம் நினைத்தாலும். நீங்க அந்த அளவுக்கு எவர் ரெடியா மட்டும் இருக்கணும். செம பாயிண்ட். ஆக்சுவலா இதே மாதிரியே நாளைக்கு வரதானம் கூட வரும். நானுங்கிறதே சுத்தமாரம் இருக்கக்கூடாது. என்னதுன்றதே சுத்தமாரம் இருக்கக்கூடாது. அப்படிங்கிற மாரி. சோ அதுதான் அர்ப்பணம்ன்றது. இதுல அடிமை ஒரு அடிமை இருக்கிறாங்க, அல்லது ஒரு விசுவாசமான வேலைக்காரர்களே இருக்கிறாங்கன்னா கூட, நைட்டு 12 மணிக்கு ஒரு இடத்துக்கு போனாலும் அவங்க வந்து முகத்த காட்ட மாட்டாங்க. டக்குன்னு கிளம்பி சரி வாங்க போலாம் அப்படின்னுவாங்க. அப்படி இருக்கணும்ன்ற. இதுதான் பெரிய விஷயம். இப்ப நாம எந்த அளவுக்கு அடிமையா இருக்க கத்துக்கிறோமோ, இதை வைத்து தான் இனி எப்பவுமே அடிமையா இருக்க மாட்டோம் யாருக்குமே. இப்ப அசந்துட்டோம்னா அங்க மாட்டிக்குவோம். அதுல கவனம் இப்ப கொடுக்கணும். அடிமையா இருக்கிறதா நாளைக்கு நமக்கு ஆ பஞ்சபூதங்களும் நமக்கு அடிமையாகுது. நம்ம உடம்பும் அதுதான், வெளியில கரெக்ட். இருக்கிறதும் அதுதான். அதுவும் நமக்கு அடிமையாகுது. இருக்கப்போது சொர்க்கத்திலும் நம்ம தான் எஜமானர். அதுக்கப்புறமும் எஜமானர். தொடர்ந்து எஜமானர் தான். ஆனா இந்த ஒரு தடவ அடிமையா இருக்கணும். கொஞ்ச காலம் தான் அதுவும். இன்னும் ஒரு கரெக்ட். 12 வருஷம். இப்ப அடிமையா இல்லாததுக்கு தண்டனை, கல்பம் ஃபுல்லா அடிமையா இருக்கிற மாரி ஆயிடும். அது எவ்வளவு பெரிய கொடுமை அது. சோ எப்படி வந்து மிஷின் மூலமாக ஒரு முழு ஃபேக்டரியும் நடக்குது. இல்லையா? ஒரு சோடா பாட்டில் தயாரிக்கிற ஃபேக்டரினா, அந்த மிஷினே டக் 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 டக்ன்னு தயாரிச்சு போட்டுக்கிட்டே இருக்குது. அப்ப அந்த ஃபேக்டரி இயங்குறதுக்கு காரணமே அந்த மிஷின் தான். மிஷின் பழுதாயிடுச்சுன்னா போச்சு. கொரோனா டைம்ல நெறைய அந்த மாரி நஷ்டம் ஆயிடுச்சுன்ட்டாங்க. மிஷின் வேலை செய்யல, ஓடாததுனால அப்டின்ட்டு. அதே மாதிரி இந்த யஜ்யம் நடக்கிறதுக்கான மிஷின் நாம தான். இது ஓடுற மாதிரி இருக்கணும். சோ நம்மை பயன்படுத்த விரும்புபவர் நம்மை அவர் எப்படி விரும்பினாலும் பயன்படுத்த முடியணும். இதுதான் முக்கியமான விஷயம். அம்மா சரீரம் விடுற அன்னைக்கு கூட கேன்சருடைய உச்ச கட்டத்துல இருக்கும்பொழுது கூட, பாபா போய் குழந்தைக்கு ஆப்பிள் பறிச்சாந்து குடுன்றாரு. அப்ப பாருங்க அந்த நேரம் ஒரு செகண்ட் மனதுல என்ன இவருன்னு புலம்பிட்டாலே முடிஞ்சு போச்சு. ஆமா. அப்ப அது எவ்வளவு பெரிய டெஸ்ட் பேப்பர் அது. இல்லையா? ஏன்னா அவங்க நெனச்சா வேற ஒருத்தவங்கள சொல்லலாம். சொல்லலாம். எடுத்துட்டு எடுத்துட்டு வரதான் போறாங்க. ஆனா சொன்னது பாபா என்கிட்ட சொன்னாங்க. நான் செய்யணும். அப்படின்ட்டு போறாங்க. அப்ப ஆ சோ அப்ப பாபா வந்து தன்னை நினைத்தா மாதிரி எல்லாம் பயன்படுத்த முடியுதா? முடியுது. இந்த ஆப்பிள வச்சே தான் ஆதாம் கதையுமே வருது. அந்த ஆப்பிள சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. சாப்பிட்டாங்க, போயிட்டாங்கன்னு வருது. அப்ப ஒரு கிறிஸ்தவ சகோதரர்ட்ட கேட்கும்போது, "என்னங்க ஒரு ஆப்பிள் சாப்பிட்டதுக்கு போய் தொரத்துறது?" இல்ல. கடவுள் கட்டளைக்கு கீழ்ப்படியாததுனால துரத்தி விடப்பட்டார்கள். அதுதான். ஆ அது ஒரு யோசிச்சு வேண்டாம். பார்த்தா வேண்டான்னா வேண்டாம். அவ்வளவுதான். கரெக்ட். ஏன், எதுக்கு எதுவுமே கேட்கறது கிடையாது. செம ஆழமானது இது. அதனால பாபா என்ன பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரோ, அப்படித்தான் நாம தொடரணும். இந்த மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா, எந்த கஷ்டமும் இருக்காது. சோ இதை வந்து அஞ்ஞானிகள்ல கூட, மற்ற ஆன்மீகத்துல கூட யாரோ சொல்லுவாங்க. அது ஒரு ஒரு பஞ்சு மாதிரி இருக்கணும். அப்படியே காத்துல அடிச்சுட்டு பறந்துட்டு ஆனா அது தப்பான அர்த்தத்துல சொல்லுவாங்க. குறிக்கோளே இல்லாம போற அர்த்தத்துல சொல்றாங்க. பட் இங்க வந்து லேசா இருக்கிறது. லேசா இருக்கணும். அப்பா எந்த நேரம் சொன்னாரோ செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும். கரெக்ட். அப்ப எந்த கஷ்டமும் இருக்காது. இல்ல நிஜமாலே காத்துல மிதக்குற மாரி தான் இருக்கும்.
சோ இந்த நிலையை நாளுக்கு நாள் உறுதிப்படுத்துங்கன்ற. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல முழு கவனம் கொடுங்கன்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நானுன்றது கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. வேலைக்காரன் தான். கரெக்ட்டா சொன்னா அடிமைதான். நான் அல்லா அப்துல்லான்ட்டு முஸ்லிம்கள் பேர் வைக்கிறதோட அர்த்தம் அடிமை. ம். சோ அது வந்து நெறைய பேர் அவங்களுடைய பேரோட சேர்த்து அதாவது ஃபேமிலி நேம் மாதிரியே இருக்கும் அது. ஆ நிறைய பேர் வரும். அந்த ஏபிடின்னு மட்டும் சேர்த்துக்குவாங்களாம். அதுக்கு பேர் அப்துல்லான்னு அர்த்தமா. அப்படி வைப்பாங்களாம். பட் அந்த உணர்வுல இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. கடவுள் எத விரும்புறாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த பேரு நல்லா இருக்குதுன்ட்டு வச்சுக்கிறாங்க. அடிமைன்ட்டு. ஆனா அவங்க கூட ஒரு ஒரு விஷயத்தையும் இன்ஷா அல்லாஹ் அப்படின்றாங்க. எது சொன்னாலும் இன்ஷா அல்லாஹ் அப்படிம்பாங்க. கடவுளின் ரொம்ப கவலைப்பட சித்தப்படி. அவங்க கடவுளின் சித்தப்படின்னு சொல்றாங்க. ஆனா கடவுளின் சித்தப்படி நடக்கணுமே. இங்கதானே கடவுளுடைய சித்தமே இருக்குது. அவங்க நடக்கிறதெல்லாம் கடவுளுடைய சித்தம். அந்த புக்க தானே கடவுள் சித்தம் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுல முழுசா இல்லல்ல. கண்டிப்பா. அப்ப எந்த அளவுக்கு குழந்தைங்க தன்னை முழுசா அப்பா கிட்ட அர்ப்பணிக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு அப்பாவும் குழந்தைங்க கிட்ட முழுசா தன்னை அர்ப்பணிப்பார். இது லௌகீகத்துல கூட உண்மைதான். லௌகீகத்துல கூட இப்ப அந்த அப்பா, அம்மா பார்ஷியாலிட்டி பார்த்து சொத்து எழுதி வைக்கிறதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் அப்பா, அம்மாவ பார்த்துக்கிறதா நடிக்கவாவது செய்றவங்க கிட்ட தான் அவங்க மயங்குவாங்க. அவங்க உண்மையிலே அத பிளான் பண்ணி கூட பண்ணலாம். சோ அப்படி இருக்குது. ஆனா இங்க பாபா கிட்ட நடிக்கலாம் முடியாது. அவருக்கு தெரியும். எந்த உள்ளத்தோட அந்த சேவை செய்றீங்க. சேவையே செய்தாலும் கூட அந்த உள்ளம் இருக்குதான்னு பார்ப்பாரு. ஒருத்தவங்க புஷ் பண்ணி வேற வழி இல்லாம பண்றதுக்கும், இயல்பாக பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல. சோ அப்படி நீங்க பண்ணீங்கன்னா, நானும் உங்களுக்கு அர்ப்பணமாகுறேன். அதுவும் 21 பிறவிக்கு அர்ப்பணமாகுறேன். ராஜா மாதிரி நம்மள வச்சிருக்கிறார். இல்லையா? ஏன்னா ஒரு குழந்தைய நல்லா அன்பா அப்பாவ வளர்க்கும் பொழுதுதான், அந்த குழந்தையும் பிற்காலத்துல அப்பா, அம்மாவ நல்லா பார்த்துக்கும். ஆனா அதுலயும் எக்ஸெப்ஷன் இருக்குது. பட் ஜெனரலா இவங்களே பார்த்துக்கல அப்படின்னும் பொழுது, அவங்களும் இத ஒரு சாக்கா வச்சு சொல்லிட்டு போயிடுவாங்க. சரி. அதாவது பாபாவுடைய பொக்கிஷங்கள் தானாகவே அந்த மாதிரி குழந்தைகளுடையதாக ஆகிடும். இதுதான் பாபா அர்ப்பணமாகிறதுன்னு சொல்றது. 21 பிறவிக்கு உங்களுடையதாக ஆகிடும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, திடீர்னு பாபா டச் பண்றார். சூப்பரான பாயிண்ட் டச் பண்றார். என்னன்னா, நம்ம லௌகீக அப்பா அம்மா வந்து சம்பாதிச்சு சேர்த்து வச்சது குடுத்துட்டு போவாங்க. அல்லது தலைமுறை சொத்தை சேர்த்து வச்சு குடுத்துட்டு போவாங்க. அப்படி இல்லைன்னா இவங்க சேர்த்து வச்சது அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு அவங்களா ஏஜ் வைப்பாங்க. இல்லாட்டினா இறந்துட்டா இவங்க எடுத்துக்குவாங்க. இல்லைன்னா அடிச்சுக்குவாங்க. ஏதோ ஒண்ணு. ஆனா அவங்க உழைக்கிறாங்க. உழைத்ததை குழந்தைக்கு கொடுக்கறாங்க. ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா, அந்த சொர்க்கத்துடைய அனைத்தும் வருவதற்கு காரணமான பாபாவுடைய உழைப்பு தான் அந்த சொர்க்கமே. நம்ம சும்மா கூட ஒரு கை கொடுக்கிறோம். அவ்வளவுதான். அணில் கூழாங்கல் எடுத்துட்டு வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான் நாம பண்றோம். ஆனா அது அவருடைய உழைப்பு. ஆனா அதை அவர் அனுபவிக்கவே இல்லை. லௌகீக தந்தை அனுபவிச்சுட்டு வேற போக முடியாதுன்ற நிலைமையில தான் மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போறாரு. ஆனா இவரு வரதே இல்லை. அதான் அன்பே சிவம். அப்ப உண்மையில அது அவருடைய உழைப்பு தானே சிஸ்டர். அது நினைச்சு பார்த்தாலே எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க இல்லையா? அது உருவாக்குறது மட்டும் இல்ல, நம்மளுக்கும் 100 வருஷம் கூடவே இருந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. எவ்வளோ கீழ்மட்டத்துல இருக்கிற நம்மள தூக்கி விட்டு அமைதியா பொறுமையா சொல்லிக்கிட்டே இருக்காரு. மனுஷங்களுக்கு எல்லாம் அவ்வளவு பொறுமை வருமா? இவ்வளவு மோசமா இருக்கிற பிள்ளைய தூக்கி விடணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பா. சோ மொத்தமா அப்படியே அனுபவிக்காம அப்படியே பேங்க்ல போட்டு அப்படியே நம்ம கையில கொடுக்குற மாதிரி. அவர் வரமாட்டேன்னு அவருக்கும் தெரியுது. இதனாலதான் அவர் கடவுள். செம இது. அதான் இப்ப இதை ஏன் இப்ப டச் ஆச்சுன்னா, அவருடைய பொக்கிஷம் உங்களுடையது ஆகுது அப்படின்னும் போதுதான், ஆமா அது அவருடைய பொக்கிஷம் இல்ல சொர்க்கம். இல்லைன்னா இது அவரோடதுதான். நம்மளோடது நினைச்சிட்டு இருக்கிறோம். இன்னைய வரைக்கும் பாபா ஞானத்தை எடுக்காதவர்கள் கூட அந்த சொர்க்கத்துடைய மீதி தானே வந்துகிட்டு இருக்கு. அவருடைய சொத்தை கொடுக்கிறார். எல்லாமே உங்களுடையதாக ஆகுது.
இந்த அப்படி சுந்தரர் கல்யாணம் பண்ணும்போது கூட அவர சுந்தரமூர்த்தி நாயனார் உன்னோட தடுத்தாட்கொண்டார். ஜென்மம் ஃபுல்லாவே எனக்கு அடிமைன்னு எழுதி கொடுத்தாச்சு, பட்டயம் கொடுத்தாச்சு, நீ எப்படி கல்யாணம் பண்ணுவேன்னு கரெக்டா கல்யாண நேரத்துல வந்து தடுத்து நிறுத்துவாராம் அப்படின்னு கதையில தடுத்தாட்கொண்டார். வரும். கரெக்ட். தடுத்தாட்கொண்டார் அப்படின்னு. இப்ப ஏன் வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய குணங்களை மற்றவர்களுக்கு கொடுக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்குது? பாபா கிட்ட நீங்க முழுசா அர்ப்பணமாகி மற்றவர்களையும் அர்ப்பணம் ஆக்க வைக்கிறது தான் பிராமணர்களுடைய தொழிலே. நானும் பாபா லௌகிகத்திலயும் அதான் நடக்குது. அந்த பிராமண பூசாரி கூட வரவங்களுக்கு எல்லாம் அந்த கடவுளுடைய இதை எடுத்துட்டு வர்றதுதான் அவங்களும் அர்ப்பணமாகி மற்றவர்களும் ஓரளவுக்காச்சும் அர்ப்பணமாக்குறது. அதுதான் நம்மளுடைய தொழிலும் கூட. ஆனா நம்ம உண்மையிலே அர்ப்பணமாகறோம், அவங்க அந்த சிலை பூஜை இதுல மட்டும் இருக்கிறாங்க. அப்ப பிராமணர்களாகிய உங்களை தவிர பிராமணர்களின் தொழில் வேற யாருக்கு தெரியும்? சூப்பரானது. அந்த பிராமணர்களுக்கு அந்த சாமிக்கு என்னென்ன பண்ணுன்றது அவங்களுக்கு தான் தெரியும். மற்றவர்கள் ஏன் நாங்களும் பூசாரி வரக்கூடாதா அப்படின்னா அது அந்த விஷயம் அவங்களுக்கு தான் தெரியும். பாவனையோட படிச்சுட்டு வந்திருக்காங்க. அது ஒண்ணு இருக்குது. இவங்க வீம்புக்குன்னு படிக்கிறாங்க, ஏன் எங்களாலாம் படிக்க முடியாதா அப்படின்ட்டு. ஆனா சின்ன வயசுலயே சேர்த்து விட்டுருவாங்க, வேத பாடசாலைன்னு சொல்லி சேர்த்து விட்டு அதுக்குன்னே அர்ப்பணம் பண்ணிடுவாங்க. கரெக்ட். அப்ப அதே மாதிரி உண்மையான பிராமணர்களுடைய தொழில் உங்களை தவிர யாருக்கும் பண்ண தெரியாதே. ஃபர்ஸ்ட் பிராமணர்கள் இல்லாத யாகம் வளர்க்குறாங்களா? கணபதி ஹோமமா இருக்கட்டும், எதுவானாலும் இருக்கட்டும், எல்லாமே பிராமணர்களை வச்சுதானே பண்றாங்க. அதே மாதிரி தன்னை அர்ப்பணித்து பிறரையும் அர்ப்பணம் பண்ண வைக்கக்கூடிய தொழில் உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சது. எப்படி பாபா வந்து குழந்தையுடைய கொஞ்சம் நல்ல குணத்தை பார்த்து திருப்தி அடையிறது கிடையாது. முழுசா நாராயணன் மாதிரி ஆகணும்னு தான் அவர் ஆசைப்படுறாரு. ஃபுல்லா என் குழந்தைக்கு அலங்காரம் பண்ணணும்னு தான் ஆசைப்படுறாரு. நம்மளே வந்து இப்ப கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்கூல்ல எல்லாம் குழந்தைங்களுக்கு கிருஷ்ணர் வேஷம் இதெல்லாம் பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு பக்கவா இருக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம். அது சும்மா போதும், ஒரு கிரீடம் ஒரு பொட்டு போதும் அப்படின்னு அனுப்புறது இல்லைல்ல. அப்ப பாபா வந்து எந்த அளவுக்கு அலங்காரம் பண்றாரு, திருப்தி அடையிறது கிடையாது. அடையிறதா இருந்தாதான் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு அவரு. மண்மனாபாவா அவ்வளவுதான், போ எனக்கு வேலை முடிஞ்சிச்சுன்ட்டு. எத்தனை பாட்டு எடுத்து பண்றாரு. அப்பாவாகி, ஆசிரியராகி, சத்குருவாகி கூடவே இருந்து அழைச்சிட்டு போறாருன்னா விதவிதமா சொல்லி புரிய வைக்கிறாரு. எப்படியோ சொல்லி புரிய, ஏதாவது ஒரு பாயிண்ட் இந்த குழந்தைக்கு டச் ஆகட்டுமேன்னு எத்தனை விதமான பாயிண்ட் எல்லாம் சொல்றாரு. ஒரு முரளியிலயும் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு. முரளியிலும் இது சுயபுருஷத்துக்கும் சரி, சேவைக்கும் சரி, அவ்வளவு சொல்றாரு. அப்ப அதே மாதிரி குழந்தைகளும் கொஞ்சத்தில் திருப்தி அடையக்கூடாது. இந்த பதவி அடையிறதுல, பொக்கிஷத்தை அல்றதுல திருப்தி அடையக்கூடாது. மற்ற எல்லாத்துலயும் திருப்தி, மற்ற எதை பத்தி நமக்கு கவலை இல்லை. இதுதான் இருந்துகிட்டே இருக்கணும். யாராவது போன் பண்ணி பேசுனாங்கன்னா, பாபா ஐயோ பாபா பாபா இதை தவிர உனக்கு எதுவுமே தெரியாதா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கணும். சோ நிச்சய புத்தியின் அடையாளம் என்ன? வெற்றி. அந்த அளவுக்கு நிச்சய புத்தி இருந்தா வெற்றி கிடைச்சே தீரும். எந்த அளவுக்கு உங்க புத்தியில நம்பிக்கை இருக்குதோ அந்த அளவுக்கு எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா நிச்சய புத்தி கொண்டவர் ஒருபொழுதும் தோல்வி அடைகிறது கிடையாது. தோல்வி இருந்தாலே நீங்க புரிஞ்சுக்கணும், நிச்சய புத்தியில குறை இருக்குது. சமசூப்பர், குறை இருக்குது. இது சமீபமா யாரோ அப்படி சொன்னாங்க. இயேசுவை பற்றியோ யாரை பற்றியோ சொல்லும்போது, ஜபம் கை கூடலன்னா உங்களுக்கு நிச்சய புத்தி இல்ல அப்படின்ட்டாங்க. முடிஞ்சு போச்சு, அப்புறம் என்ன கேட்க முடியும் இல்லையா? அப்ப இங்கேயும் அதான் சொல்றாரு, நீங்க தோல்வி அடையிறீங்க மாயோ ஒரு விதத்துல அல்லது சேவையில அப்படின்னா, சோ சேவையில் தோல்வி அடைந்தாலும் சரி அல்லது மாயை கிட்ட ஏதாவது ஒரு தடை வந்தாலும் சரி, அது தடையா உங்களுக்கு அனுபவம் ஆகுதுன்னாலே நிச்சய புத்தியில்
குறைவு இருக்கு. இல்லாட்டினா அது தடையா தெரியாது. வேற ஏதோ பாபா என்ன அஞ்ஞானத்திலே சொல்லுவாங்க. இது இல்லன்னா கடவுள் இதை விட பெருசா கொடுக்க போறாருன்னுவாங்க. சோ எல்லாம் இங்க இருந்து போற நிச்சய புத்தி தான் அங்க அப்படி வெளிப்படுது. அதனால எப்பவுமே நிச்சய புத்தி கொண்ட வெற்றி ரத்தினங்களில் ஒருவராகத்தான் உங்களை எப்பவுமே நீங்க நினைக்கணும். இல்லையா? அந்த வெற்றி ரத்தினம் வெற்றி மாலையில் நானும் ஒரு மணி. தடைகள் வரும். அதுக்காக தடை வராதுன்னு அர்த்தம் கிடையாது. ஆனா அதை எப்படி முடிக்கிறது அப்படின்னா, அது டெஸ்ட் பேப்பர்ன்றது மட்டும் ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். இது ஒரு சோதனை, இது ஒரு சோதனை, இது ஒரு சோதனை. இல்ல ஒரு சோதனை. குலேபகாவலி படத்துலன்னு நினைக்கிறேன். எம்ஜிஆருக்கு நிறைய சோதனை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கோ ஏதோ ரோஜா பூவை எடுக்கிறதுக்கோ எதுக்கோ ஒரு சோதனையா கடந்து போவார். சோ அந்த மாதிரி ஒரு சோதனை. ஆக்சுவலா ராமாயணத்திலே கூட சொர்க்கத்துல இருந்து தங்கத்தாமரை எடுத்துட்டு வரணும்னு லவகுஷாவுக்கு எதுக்கோ சொல்லுவாங்க. ஏதோ ஒரு யாகம் வளர்க்கறதுக்காக. சோ அப்ப போகும்போது அவங்களுக்கும் இதே மாதிரி சோதனை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து வழியில எதுலயாவது காமத்துல விழுந்துருவாங்க, கோபத்துல விழுந்துருவாங்க, எதுலயாவது விழுந்துருவாங்க. சோ அதை அப்ப இது டெஸ்ட் பேப்பர். இதன் மூலமாக எந்த விகாரத்தை தூண்ட நினைக்குது மாயா. இதைதான் நம்ம நினைச்சு அப்ப இது கொஞ்சம் கூட தூண்டப்படாம இருக்கிறேன்னா செக் பண்ணணும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க ஏன் இப்படி பேசுறாங்க, ஏன் ஏன் அவங்க மட்டும் ஒழுங்கா இப்படி போயிடுவோம். அதுதான் மாயாவுக்கு வேணும். மாட்டிக்கிட்டோம், அப்பயே மாட்டிக்கிட்டோம்னு அர்த்தம். அந்த மலைப்பாம்புக்குள்ள வாய்க்குள்ள போயாச்சுன்னு அர்த்தம். அப்ப ஒவ்வொரு பேப்பரும் உங்களுடைய நிலையை புரிஞ்சிக்க உதவுது உங்களுக்கே. சோ பேப்பர்னு புரிஞ்சுக்கிட்டா அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு மார்க்கு அப்படின்ட்டு. சோ ஒரு தடை வருது அப்படின்னா பேப்பர்னு நினைத்து அதை பாஸ் பண்ணிடுங்க. சோ 2 அர்த்தம் இல்லையா? பாஸ் ஆகுங்கள் அல்லது கடந்து போயிடுங்க. சோ இது வரைக்கும் தான் நேத்து முடிச்சுமா ஒருவேளை? இல்ல இதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டோம். அந்த இது மிஷன் அப்படின்னு வந்துச்சு இல்ல, மிஷன்ல ஃபேக்டரியில இதே இது இப்ப சமீபமா எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்குது. வேற ஏதோ வரதானத்துல வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ அத தடையை வந்து டெஸ்ட் பேப்பர் நினைத்து கடக்கிறது தான் பாஸ் ஆகுறது. பாஸ் பண்றதுதான் பாஸ் பண்றது. பாஸ்னா கடக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் வருது, தேர்ச்சி பெறுதல்னு வருது. அதனால பிரச்சனையா பார்க்காதீங்க, டெஸ்ட் பேப்பரா பாரு. மாணவனுக்கு டெஸ்ட் பேப்பர் நல்லா படிக்கிற மாணவனுக்கு குஷியில கொடுக்கணும். பயம் இருக்காது. கண்டிப்பா. ராமருக்கு வந்து அந்த பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி நாள் நைட்டு அவருக்கு ஒரு பதற்றமாகவே இருக்கும். என்ன பதற்றமா இருக்கும்னா, இது வரைக்கும் நான் அப்பாவுக்குரிய கடமை, அம்மாவுக்குரிய கடமை, எல்லாருடைய கடமையும் நான் கரெக்டா செய்யறேன். ஆனா இனி நான் இப்படி இருக்க போறது இல்லையே, உலக ராஜாவா ஆக போறேனே நாட்டுக்கே. அப்ப இனி வந்து நான் எப்படி அவங்களுக்கும் கரெக்டா இருந்து இவங்களுக்கும் எப்படி கரெக்டா இருக்கிறது? சோ இதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியுது, நான் ஒரு பெரிய சோதனைக்குள்ள போறேன். சோதனைத்தாள் எனக்கு வருது அப்படின்னு சொல்றேன். சோ இது செம இது. ஏன்னா இப்ப நாம இப்ப உலகத்தின் ராஜா. இப்பவே நம்ம ராஜா தான். அம்மான்னு சொன்னாரு இல்லையா? இப்ப உலகத்துக்கு இப்பவே ராஜா தான். ஜெகன்மாதானாலே ராஜா தான். அப்ப எல்லாரும் என்னுடைய குழந்தை. அப்ப எல்லா குழந்தைக்கும் கரெக்டா நான் இருக்கணும்னா சுயநலமான எதுவுமே இருக்கக்கூடாது. இன்னைய வரைக்கும் அரசியல்வாதிகள் தன் குடும்பத்துக்கு சொத்துக்கு சேர்த்தா அதை பெரிய தவறாக எல்லாரும் சொல்றாங்கல்ல. அப்ப நாம சொர்க்கத்துக்கு ராஜா. அப்ப வந்து கொஞ்சம் கூட சுயநலம் இருக்கக்கூடாது இல்ல. இருக்குதான் செக் பண்றதுக்கு தான் எல்லாம் வரும். 5 விகாரங்கள் இது இல்லாம சுயநலம், பேராசை என்னென்னமோ வரும். நான் ராஜாவாக கரெக்டா முடிவு எடுக்கிறேன்னா இங்கதான் இதுல ரொம்ப கவனமாக இருக்கும். சோ கொஸ்டின் பேப்பர்ல பலவிதமான கொஸ்டின் இருக்கும். மனதை பற்றி இருக்கும். அதாவது நமக்கு வரக்கூடிய இதுதான் சொல்றாரு. நமக்கு வர டெஸ்ட் பேப்பர்ல வரக்கூடிய கொஸ்டின் சொல்றாரு.
சில சமயம் உங்கள் மனதுக்குள்ள இருந்தே வரலாம் ஆ. பிரச்சனை. அல்லது மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத பத்தி வரலாம். ம். அடுத்தது உறவுகள் மூலமாக வரலாம். அல்லது உங்க நாட்டை சார்ந்தவர்கள் மூலமாக வரலாம். ம். உங்க கூட இருக்கிறவங்க மூலமாக. ம். ஆனால் அதை பார்த்து பயப்படாதீங்க. அதுக்குள்ள ம். போயிடுங்க. ம். என்ன மாதிரி வாயுமண்டலத்தை நீங்க உருவாக்கணும்னா, அவர்களை அறியாமல் அதற்குள்ள அவங்க ஈர்க்கப்படணும். ம். சோ அந்த பிளாக் ஹோலா ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்கல்ல. ம். எல்லாத்தையும் ஆமா. அது சுத்தி உள்ள இழுத்துடுதுன்றாங்க. இழுத்துரும். ஆமா, இழுத்துரும்பாங்க. அந்த மாதிரி இழுக்கணும் நாம. விரும்பாட்டினா கூட. அவங்களுக்கு விருப்பம் இல்லாட்டினாலும் ஈர்க்கப்படணும் அந்த வைப்ரேஷன் மூலமாக. சோ ம். எந்த அளவுக்கு இந்த அவ்யக்த வாயுமண்டலத்தை உருவாக்குறதுல நீங்க பிஸியா இருக்கிறீங்களோ, ம். அந்த அளவுக்கு எல்லாமே தானாவே நடக்கும்ன்ற. லவ் யூ பாபா. ம். ஆக்சுவலா அ பாபா டக்குனு சிலந்தி வலைய தான் ஃபிளாஷ் பண்றாரு. சொல்லு. சிலந்தி வலை அப்படித்தானே அது வலைய கட்டுறத மட்டும் தான் பார்த்துக்கும். இரையெல்லாம் தானா விழுந்துடும். அதுவா வந்து ஆமா. மாட்டிக்கும். அது பாட்டுக்கு சும்மா வலைய கட்டிக்கிட்டே இருக்கும். அது வரும்போது கட 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 கடன்னு அதுல கட்டிட்டு போயிடும். ஆமா. ம். மாட்டிக்கும். மாட்டுனத கரெக்ட். இது பிடிச்சிரும். அவ்வளவுதான். அடுத்தது, அதனால பிரச்சனைய பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. சிலந்திக்கு எப்படி வலை கட்டுறது தான் பிஸியா இருக்குதோ, அந்த மாரி நீங்க வாயுமண்டலத்த கட்டுறதுல பிஸியா இருங்க. ஆ. இல்லையா? வாயுமண்டலத்த கணவன் சரியில்லையா? வாயுமண்டலத்த உருவாக்குங்க. மனைவி சரியில்லையா? குழந்தை சரியில்லையா? சென்டர் சரியில்லையா? வாயுமண்டலத்த மட்டும் உருவாக்கிக்கிட்டே இருங்க. தானாவே அதுல ஈர்க்கப்பட்டு வந்துருவாங்கன்ற. ஆமா. பலியாயிடுவாங்கன்ற. எவ்வளவு சூப்பர் பாருங்க. நம்ம சொல்லும் போதெல்லாம் கேட்காதவங்க, அவங்க ம். சொந்தக்காரங்க ஏதோ கஷ்டப்படும்போது வயசானவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ம். இருக்காங்க. என்ன செய்றது? அப்படின்னு நம்மள்ட்ட வர்றாங்க. அப்போ ஆ. அவங்களுக்கு ஞானம் சொல்லி கடவுள நெனச்சா போதும். அவங்க ஆத்மா ஈஸியா பிரியும். இவ்ளோ ம். பயப்பட தேவையில்ல. அப்படின்னு சொல்லும்போது, அப்ப மட்டும் நம்மகிட்ட வர்றாங்க. கரெக்ட். சில விஷயங்கள் நம்மள மீறி தெரியுது. முடியாதுங்கும்போது என்ன செய்யலாம்? அப்படிங்கும்போது, சரி இவ ஏதோ தெரியுது. சொல்லுவாளேன்ற மாரி வர்றாங்க. சூப்பர். அப்ப அவங்களுக்கு தெரியுது. எங்க எது கிடைக்கும். ம். இன்னொன்னு டச் ஆகவும் செய்யும். சோ அந்த மாரி ஆமா. வாயுமண்டலத்த உருவாக்குறதை பற்றி தான் மெயினா இன்னைக்கு ஃபுல்லா சொல்றதெல்லாம் அதுக்கு தான். அடிமையாக சொல்றது அதுக்கு தான். ஆ பார உலகத்தின் தாய். பாரத மாதான்ட்டாங்க. ஆனா பாரத மாதா தான் உலகத்துக்கே மாதா. அது தெரியல அவங்களுக்கு. ஆ. அப்ப அதை அது அந்த வாயுமண்டலத்தை அவ்யக்த வாயுமண்டலத்தை உருவாக்குறதுல மட்டும் நீங்க பிஸியா இருங்க. மத்ததெல்லாம் தானா நடக்கும். நீங்க நடந்து போகும்பொழுது, திடீர்னு ஒரு நல்ல வாசனை வருதுன்னா, உடனே அது எங்கருந்து வருதுன்னு பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசை வரும். இல்லையா? ம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, முஸ்லிம்ஸ் மட்டும் தான் சென்ட்டே போடுவாங்க. நாங்க சின்ன வயசுல ம். இருக்கும்போதெல்லாம். அப்படி பஸ்ல ம். திடீர்னு வாசனை வந்தாலே திரும்பி பார்ப்போம். பஸ்ல ஃப்ரண்ட் சீட்டுக்கு அடிக்கும், பின்னாடி முஸ்லிம்ஸ் ஏறுனாங்கன்னா. அப்படி ஒரு சென்ட் வாசனை ஆமா. அடிக்கும். டக்குனு முஸ்லிம்ஸ் வந்திருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. சோ அந்த மாதிரி ஆமா. விரும்பாட்டினாலும் உங்க பக்கம் ஈர்க்கப்படணும். ம். இந்த அவ்யக்த நறுமணம் அவர்களுடைய விருப்பத்தை மீறி உங்கள் பக்கம் ம். இந்த அவ்யக்த நறுமணத்தின் பக்கம், வாயுமண்டலத்தின் பக்கம் ஈர்க்கப்படும். இந்த மேஜிக் தான் அங்க இப்ப மகா கும்ப மேளாவுல இப்ப நடக்கணும். நடக்கணும். அந்த ஆமா. வாயுமண்டலத்தை உருவாக்குறதுக்கு அங்க இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இதுதான் பெரிய ஆமா. ஆச்சரியம். இல்லையா? ம். எந்த மூலையில இருந்து வேணாலும் உருவாக்க முடியும். இந்த குடுக்கலாம். விஷயத்த ம். மத்தவங்களால பண்ண முடியாது. இப்ப ஈஷா யோகால ம். பண்ணா மியூசிக் போடுவாங்க. அந்த வாசனைக்கு ஏதாவது பண்ணுவாங்க. இவ்வளவும் பண்ணணும். ம். இங்கேயும் இது அந்த பண்ணலாம். ஏரியா மட்டும் அவங்களுக்கு அந்த டான்ஸ் ஆடுற மாரி அந்த மியூசிக்லாம் செயற்கையா போட்டோனே ஒரு செயற்கையா வைப்ரேஷன் இருக்கும். செயற்கையா அவங்களுக்கு மட்டும் தான் அது. ஆ ம். செயற்கையா பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இங்க பலருடைய வைப்ரேஷன் அங்க உதவி பண்ணுது. இது எவ்வளவு ம். பெரிய படைன்றது அவங்களுக்கு தெரியாது. தெரியுது. மறைமுக படை. அதுதான் மறைமுக ம். படைன்னு சொல்லுவார் பாபா. கரெக்ட். ஆ ஏன்னா இப்ப ஏதோ சம்திங் அந்த ஈஷா ஜக்கி வாசுதேவ பத்தி அவங்களே புகழ்ந்துக்கிறாங்க. என்ன ஆச்சு? எல்லா சாமியார்கள் எல்லாம் சத்குரு கால்ல விழறாங்க. அப்படி இப்படின்னு. அந்த ம். சத்குருவே ஒரு நாள் வந்து கால்ல விழப் போறாருன்னு தெரியல அவங்களுக்கு. விழுப்புறாரு. ஆ இப்ப அவங்க அப்படி ப்ரமோட் பண்ணிக்கிறாங்க அழகா. எல்லாரும் வந்து அவர் கால்ல விழறாங்க அப்படின்ட்டு. சரி.
ஆஹ் சோ இந்த லட்சியம் எல்லாரும் அந்த வாயுமண்டலம்ன்ற நறுமணத்தினால ஈர்க்கப்படணும் அப்படிங்கிற லட்சியம் நிறைவேறணும்னா அந்த மாதிரி குணத்தினாலையும் உங்களை நிரப்பிக்கணும். வைப்ரேஷனும் அப்படி இருக்கணும், குணமும் உங்களை பார்த்தா தேவதை மாதிரி தெரியணும். சோ இது அங்க இருக்கிறவங்க கையில தான் இருக்கு இல்லையா? வைப்ரேஷன் இங்க இருந்து பண்ணலாம், பட் அவங்களுடைய குணம் மாறலன்னா அவங்களோட நடவடிக்கைன்னு சொல்றாருல, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் அதுவும் இருக்குது. கரெக்ட். சோ நீங்க முயற்சி பண்றதுல சோம்பேறியாகவே இருந்தீங்கன்னா எவ்வளவு தூரம் பயணிக்க முடியும் உங்களால? முயற்சி பண்றேன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறீங்க அப்படின்னா முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போதே பின்தங்கி போயிடுவீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதான் ராமர் கடைசி வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாரு, வில்லம்புன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்படி ஆயிடும். சோ அப்ப ஜென்ரலா ஒரு நல்ல வாயுமண்டலத்தை இப்ப இவரே பாத்தீங்கன்னா ஈஷா ஜக்கி வாசுதேவா அங்க போனீங்கன்னா ஒரு ஃப்ளூட் மியூசிக் தான் போடுவாங்க, ஏதோ ஜாப்பனீஸ் மியூசிக் கேட்க நல்லா இருக்கும். அது அந்த ஊதுபத்தி வாசனை எல்லாம் சேர்ந்து ஒரு எஃபெக்ட கொடுக்குது. அப்ப கிருஷ்ணரை புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரிதான் காட்டுறாங்க. ஆக்சுவலா அவர் அந்த கிருஷ்ணரால இன்ஸ்பயர் ஆகிதான் அந்த ஃப்ளூட் மியூசிக்கே போடுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிருஷ்ணரை பத்தி அடிக்கடி பேசுவாரு அவரு. அப்ப அந்த கிருஷ்ணரே நாம தானே. ஒரு அம்பை விட்டு நல்ல வாயுமண்டலத்தை உருவாக்க முடியாது, ஸ்தூலமான அம்பை விட்டு. ஆனா புல்லாங்குழல் இசையில உருவாக்க முடியும். ஆமா, அந்த வைப்ரேஷன் அப்படியே காத்துல தானே போகுது, அந்த குழல் ஓசை. கரெக்ட். சோ அந்த மாதிரி வைப்ரேஷனை பரப்பணும். அப்ப கிருஷ்ணர் எப்படி ஒரு அமைதியா எல்லாத்துல இருந்தும் விலகி இருக்காரோ அப்படி இருக்கணும். அதுதான் அங்க முக்கியமான விஷயம். ஏன்னா பெரிய வித்தியாசம் பாருங்களா, சீதை போனோடனே பதறாரு ராமர். அத சமீபமா கேரளா ஸ்டோரின்ற ஒரு படத்துல கூட ஒரு முஸ்லிம் சகோதரி கேட்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க இந்து சகோதரி கிட்ட. பொண்டாட்டி போயிட்டாங்கன்னு மனுஷன் மாதிரி அழுகுறாரு, அவர் எப்படிப்பா உங்களுக்கு கடவுள் ஆனாருன்ட்டு. அது கரெக்ட் தானே இல்லையா? ஆனா இதே சம்பவம் கிருஷ்ணருக்கும் நடக்கும். கடத்திட்டு போக மாட்டாங்க, அவரே விட்டுட்டு போயிடுவாரு ராதைய. அதுக்கப்புறம் நினைக்கவே மாட்டாரு ராதைய. எங்கேயுமே அவர் புலம்புற மாதிரியோ அப்படிலாம் வரவே வராது. அந்த சிரிச்ச முகம் அப்படியே இருக்கும், சிரிச்ச முகமாகவே இருக்கும். சோ அதுதான் டிஃபரன்ஸ் சத்தியுகத்துக்கும் திரேதாயுகத்துக்கும். அது பெரிய டெஸ்ட் பேப்பர் வரும், ஆனா அவர் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அதான் பெரிய விஷயமே. அந்த குந்தி தேவி கிட்ட கூட போய் பேசும்போது, நீதான் அவர்தான் கர்ணன் தான் உனக்கு மூத்த பிள்ளை, அவன்கிட்ட நீ அடிக்க கூடாதுன்னு ஒரு சத்தியம் எல்லாம் வாங்குவாரு, நீதான் போய் வாங்கணும்னு சொல்லும் போது, நான் என்னால எப்படி முடியும், அவ பெரிய பிள்ளை என்னோட மூத்த பிள்ளைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நான் பண்ணுவேன், அதெல்லாம் பரவாயில்ல அத்தை, அதெல்லாம் கவலையே இல்ல, நீ இதை சொன்னதை செய்ய அப்படிம்பாரு. கிருஷ்ணர் உபதேசம் பண்றது குந்தி தேவி கிட்ட ஐடியா கொடுக்கறது மகாபாரத போருக்கு முன்னாடி. அப்பயும் அப்படிதான் சிரிச்ச முகம் மாறாம இருக்கு. கிருஷ்ணா உனக்கு கவலையே வராதா அப்படிலாம் கூட கேப்பா, குந்தி தேவி கேப்பா. சோ அத அந்த குருகுல கல்வியை முடிச்சிட்டு கிருஷ்ணர் வெளியேற அன்னைக்கு கடைசி நாள் அதே சீன் ராமாயணத்திலயும் வரும். இதுல கம்பேர் பண்ணியே பேசலாம் போல இருக்குது. அதுல இவங்களுக்கு பிரிவே மனசு வராது. குறிப்பா ராமருடைய அந்த குருக்குலாம். பட் ராமர் ஓரளவுக்கு போய் தானே ஆகணும், உங்களை மறக்க முடியலதான் அப்படி சொல்லுவார். ஆனா கிருஷ்ணர் அப்படி ஜாலியா ரஜினி மாதிரி இடுப்புல கை வச்சுட்டு ஜாலியா இருப்பார். அப்ப அவருடைய பையன் குசேலன் நீ என்ன, நாங்கெல்லாம் ஐயோ இதுக்கப்புறம் பார்க்க முடியாதேன்னு கவலையில இருக்கிறோம், நீ என்னமோ இந்த நாளுக்காக வெயிட் பண்ண மாதிரி இருக்கிற ஆனந்தமாக அப்படின்ட்டு. சோ அப்படிதான் பிரம்மபாபா சரீரமும் விட்டுருப்பார் இல்லையா? எப்படா போவோம் அப்படின்ட்டு. நிராகாரி நிர்ரகங்காரி நிர்விகாரின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு போற மாதிரி தானே போறாரு. கண்டிப்பா. ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா நல்லா முயற்சி பண்றவங்களுக்கு பயங்கர டெஸ்ட் பேப்பர் வர்றது கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன் ஹெல்ப் பண்ணுதுன்னா, தப்பி தவறி இது நல்லா இருக்குதுன்னு நினைச்சிடக்கூடாது இல்ல, அந்த அளவுக்கு வாழ்க்கை வெறுக்கிற மாதிரி வருது அது டெஸ்ட் பேப்பர். திரும்ப வேண்டவே அம்மா சரீரம் விட்டுட்டு திரும்ப மறுபடியும் அடுத்த நாள் வராங்க குல்ஜார் தாதி உடம்புல. அப்ப வரும்போது கேட்கும்போது சொல்றாங்க,
அதாவது பாபா என்ன பண்ணாராம், உடலை விட்டு வந்த ம், பிறகு பாபா மறுபடியும் உடம்புக்குள்ள போய், இப்ப நீ வந்து உடம்புல இருந்துட்டு இல்லாத அனுபவத்த பண்ண. இப்ப நிஜமாகவே ம், உடம்பு செத்து போச்சு. இப்ப போய் ம், அனுபவம் பண்ணுன்ட்டு ம். அனுப்பிச்சாராம். ஓ! டெஸ்ட்க்கு அந்த ஆ மாரி குடுக்குறாரு. ம், அததான் அவங்க கேட்கறாங்க. ஆமாமாம்மா, நீங்க வந்தப்ப உயிரோட இருக்கிற மாரியே எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. அந்த ம். முகமும் உயிரோட இருக்கிற மாரியே ஃபீல் ஆச்சு. அப்படின்னு சொன்னாங்களாம். கொஞ்ச நேரத்துக்கு. ஓ! அப்ப வந்து ட்ரை பண்ணிட்டு ஆ, போயிட்டாங்களா? ஆ. அப்ப மம்மா வந்து கைய அசைக்கணும்னு நெனச்சா முடியலையாம். முடியல. அந்த இப்ப அவங்களால என்ன பண்ண முடியும்? மனதால மட்டும் தான் எது வேணாலும் பண்ண முடியும். அதுதான் ம், ஆத்ம அபிமான நிலைன்றது. ம், எதுக்கெடுத்தாலும் கை, காலு உங்க மனதாலே மாத்தி காட்டு. அததான் பாபா ம், சொல்றாரு. இல்லையா? இப்ப மனைவி சரியில்லன்னா கணவன் குத்துவான், கத்துவான், எல்லாம் பண்ணுவான். வாய் ம், இருக்கிறதுனால. இல்லாட்டினா, கை ம். இல்லன்னா, படுத்த படுக்கையா இருந்தா கம்முனு இருப்பான்ல. ஆமா. அந்த ம், நிலை வந்து தான் அந்த நிலைக்கு போவீங்களா பணிவுக்கு? ஆத்மா நெனச்சாலே அது ம். வந்துடும்ன்ற. முதல்லே ம். போயிருக்கலாமே! கரெக்ட். இப்ப எந்த அளவுக்கு ஆடுறோமோ, அந்த அளவுக்கு அடக்குற மாதிரி சூழ்நிலையில மாட்டி, அப்புறம் ம், வருவோம் நம்ப. ம். எப்படியா இருந்தாலும் வேற வழி இல்ல. அப்ப எடுத்து நம்மளே மாறிறது தான் பெஸ்ட். அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம போற மாரி வர்றதுக்கு நம்மளே முன்னாடியே போயிடலாமே! ஆ அந்த நிலைமை கொண்டு வர வேண்டாம். நம்ம கரெக்ட். தான் கொண்டு வர்றோம் அத. கண்டிப்பா. "அடிச்சா தான் வருவியா?" அப்படிம்பாங்கல்ல. "ஒழுங்கா கண்டிப்பா. வந்துர்றியா? இல்ல அடி வாங்கிட்டு வரியா?" அப்படிம்பாங்க பசங்கள. ஆ பாபாவே சொல்லுவாரு. ஆ அதாவது ஜெனரலா தமிழ்ல சொல்லுவாங்க, "நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னுவாங்க." அதே மாரியே பாபா கூட ஏதோ ஒண்ணு சொல்லுவாரு. சொல்லி செய்றவங்க சொல்லாம செய்றவங்க தேவதை. சொல்லி செய்றவங்க ஏதோ ஏதோ ஒண்ணு வரும் அந்த மறந்துட்டேன். ரத்தம், பாலு, ம். தண்ணீன்னு அது ஒண்ணு வருமே. வரும். கேட்டு வர்றது ஆ. அது ஒண்ணு வரும். ம். இதுவுமே வரும். ம். ஆ சொல்லியும் செய்யாதவங்க என்ன அப்படின்ற மாரி அதாவது ஆ சொல்லாமலே செய்றவங்க தேவதை. சொல்லி செய்றவங்க ம். மனுஷங்க. சொல்லியும் செய்யலன்னா, ஆ. அப்படி சொல்லியிருப்பாரு. அப்ப மிருகம் அப்படின்னு சொல்றாரு. ம். ஆ சோ அதனால முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அவ்வளோதான். இங்கேயே மாட்டிக்குவீங்க. அதனால உங்களுடைய லட்சியம் என்னவாக இருக்கணும்? செஞ்சே ஆகணும். ம். முயற்சி பண்றேன்ற வார்த்தையே பலகீனத்தின் அடையாளம்ன்றேன். சிகரெட்ட விடுவீங்களா? ட்ரை பண்றேன் பாஸ். கடைசி வரைக்கும் விட ம். மாட்டான். அதோடைய அர்த்தம் அதுதான். ஆமா. ட்ரை பண்றேன்னா அதான் அர்த்தம். ஆ. ம். அது பலகீனத்தின் அடையாளம்ன்றேன். அப்ப இந்த பலகீனம் போகணும்னா, முயற்சி பண்றேன்ற வார்த்தைய யூஸ் பண்ணாதீங்கன்றார். செய்யணுமா? பண்ணிட்டேன். பாப்போம். ஆ பாப்போம் அப்படிங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாது. கரெக்ட். பாப்போம் அப்படின்னு ஹாஞ்சி சொல்றாங்க. தான். பாப்போங்கிற வார்த்தையே ஆமா. இருக்கக்கூடாது. இது செய்யணும்னா ஹாஞ்சி. ஓகே ஓகே ம். பாபா. அப்படி இருக்கணும். ம். ஏன்னா, இந்த நிச்சய புத்தியில தான் வெற்றி அடங்கி இருக்குது. ஏதாவது ம். சந்தேகம் வந்துட்டாலே, உங்களுடைய சக்தி குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்றார். ஆ நிச்சய புத்தி இருந்துச்சுன்னா, எல்லாருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும். நீங்க ம். ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா, அப்ப உங்களுக்கு என்ன தோணணும் அப்படின்னா, என்னை தவிர அதாவது நான் இல்லாமல் இதை யாராலும் ம். பண்ண முடியாது. அப்படின்ற ம். எண்ணத்தை உருவாக்குங்க, வெற்றி கிடைச்சிடும். ஆனா இதே ம். வார்த்தையே பாபா வந்து நெகட்டிவாவும் சொல்லியிருக்காரு. என்னால மட்டும் தான் ம். பண்ண முடியும். அகங்காரம். ஆ அது அகங்காரம் அகங்காரம் இருக்கக்கூடாது. ஆயிடுது. ஆனால் இங்க ம். பாபா என்னை நம்பி குடுத்திருக்கிறார்ன்னா, ஏதோ சம்திங் என்கிட்ட மட்டுமே பண்ண முடியும்னு ஆமா. எதிர்பார்க்கிறாரு அவரு. பண்ண போறது என்னமோ அவர்தான். பட் அப்ப என்னன்னா, என்னால முடியலன்னா யாரால முடியும்? கரெக்ட்டா. மேபி இது டிரான்ஸ்லேஷன்ல தப்பான்னு தெரியல. அங்க என்ன போட்டிருக்கு சிஸ்டர்? என்னைத் தவிர வேறு எவரும் இதை செய்ய முடியாது என எந்த ஒரு காரியத்தை செய்யும்போதும் கருதினால், நீங்கள் அதில் வெற்றி காண்பீர்கள் ஓகே. அதே அப்படின்னு. வார்த்தை தான் போட்டிருக்கு. சூப்பர். இன்னொன்னும் சொல்லியிருப்பாரு. என்னால முடியலன்னா யாரால முடியும்? அரசியல்வாதிகள் ம். யூஸ் பண்ணுவாங்க. நாங்க சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம், "இப்படைத்தோர்க்கின் எப்படை வெல்லும்ன்னுவாங்க." ஆ. ஆ, எப்படி வெல்லும்? ஆ. அப்ப அப்படி நீங்க நெனச்சுட்டீங்கன்னா, வெற்றி தான். சூப்பர் இல்லையா? ஏன் யாருமே பண்ண மாட்றாங்க? அதான் நான் இருக்கிறேனே!
நான் பண்றேன் அப்படின்னு நினைங்க. ஏன்னா இது என்னால மட்டும்தான் முடியும்னு நினைங்க. முடிஞ்சு போச்சு. சோ இந்த இன்னையில இருந்து கான்ஃபிடென்ட் வர்றதுக்கு தான் இந்த பாயிண்ட சொல்றாரு. கான்ஃபிடென்ட் வரணுங்கிறதுக்காக தான். என்னால கரெக்ட். முடியும். முடியும். நம்பி செய் அப்படின்னு. கரெக்ட். என்னால மட்டும்தான் முடியும். சுய புருஷார்த்தத்திலும் சரி, விகாரத்தை விடுவதிலும் சரி, சேவை செய்யறதிலும் சரி. அப்ப வெற்றி கிடைக்கும். அதனால இன்னையில இருந்து முயற்சி பண்றேன் அப்படின்ற வார்த்தையை முடிச்சிடுங்க. நான் சிவசக்தி. சிவசக்தியினால எல்லா காரியமும் பண்ண முடியும். அதனால தானே சக்திகள் சிங்கத்தின் மீது சவாரி செய்யற மாதிரி காட்டுறாங்க துர்கைய. ஏதாவது ஒரு விதமான மாயா சிங்கத்தின் முன்னாடி வந்தா பயப்படாதீங்க. சிங்கத்தின் உருவில் வந்தாலும். ஆமா. ஓ, ஓகே ஓகே. சிங்கத்தின் ரூபத்துல வந்தா பயப்படாதீங்க. சிங்கத்தின் ரூபத்துல வந்தா கூட பயப்படாதீங்கன்றார். ஏன்னா சிவசக்தியை யாரும் ஜெயிக்க முடியாது. நேரமும் இல்ல. ஜெயிச்சுதான் ஆகணும். வாய்ப்பும் கிடையாது. சிங்கத்தையும் உங்களையும் வச்சு ஒரு ரூம்ல பூட்டியாச்சு. நீங்க அதை கொன்னுதான் ஆகணும். அந்த மாதிரியும் ஆயிடுச்சு. சோ நேரத்துக்கு முன்னாடி நீங்க உங்களை மாத்திக்கிட்டீங்கன்னா 1,00,000 மடங்கு பலன் உங்களுக்கு. ஆனா எப்படியும் நீங்க மாறிதான் ஆகணும். அந்த கட்டாயம் வந்து மாறுறதுக்கு மாற்றுவதற்கு முன்பு நீங்களே மாறிட்டீங்கன்னா 1,00,000 மடங்கு உங்களுக்கு. அப்ப எப்படியும் மாறியே ஆகணும் போது முன்னாடியே மாறிடுறது தானே புத்திசாலித்தனம். கரெக்ட். இல்லைன்னா 1,00,000 மடங்கு தண்டனை ஆயிடும். அதான் பாபா சொல்றாரு, எப்படியும் நீங்க மாறிதானே ஆகணும். அதை ஏன் ஜாலியா சிரிச்ச முகத்தோட மாறக்கூடாது? முந்தைய கல்பத்திலையும் நீங்க இதே ஆஸ்தியை வென்றீர்கள் என்பது ஞாபகம் இருக்குதா? நீங்க நான் தான் பூர்வஜாத்மா அப்படிங்கிற ஞாபகம் வந்தால் இல்லையா, அந்த முந்தைய கல்பத்தில் அதோடைய நினைவு வரும்போது ஆதியில் இருந்தது நான் தான் நினைத்தாலே அது ஈஸி ஆயிடும். சோ இப்ப கூட பாபா ஆதிரத்தினம்னு வர அது யஜ்யத்தின் ஆரம்பத்தை சொல்லுவார். ஆனா நான் அங்கேயே ஆரம்பத்துல இருந்தவன், நாராயணன் கூட இருந்தவன், நாராயணனாகவே இருந்தவன் அப்படின்னு நினைச்சாலே என்னால முடியாதது யாரால முடியும்? அப்ப பிரம்மா பாபா எவ்வளவு கான்பிடென்ட் இருந்தா எந்த குழந்தையாச்சும் நான் 24 மணி நேரம் பாபா நினைச்சிட்டு இருக்கிறேன்னு சொன்னா அவர் சொல்லுவாராம், என்னாலே முடியல உன்னால முடியுமான்னு. அப்ப அப்ப அவருக்கு தெரியுது நம்பர் 1 நான் தான். நானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் முடியல, நீ முடியுதுன்னு போய் சொல்றியான்றாரு. சோ முந்தைய கல்பத்திலும் நான் ஆஸ்தி அடைஞ்சிருக்கிறேன் நிச்சய புத்தி இருக்கிறதுனால அதை மீண்டும் அடையிற வரைக்கும் நீங்க விட மாட்டீங்க. ஏன்னா ஆல்ரெடி பல தடவை ஜெயிச்சிருக்கிறேன். அதனால அதை நான் செய்தே முடிப்பேன். அது வரைக்கும் நான் விட மாட்டேன். சோ அதை எடுத்துட்டு வர சொல்றாரு. நானே தான் அதுன்றது இதுக்காக தான் சொல்றாரு. நானே தான் தேவதை, நானே தான் சத்திரியன், வைசியன், சூத்ரன், அது ஒரு அர்த்தம் சொல்றாரு அம்சசம். முந்தைய கல்பத்தில் ஜெயித்தது நானே தான். அந்த நாராயணனா வந்தது நானே தான். அதுக்கப்புறம் இறங்குறேன், அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. இப்ப அந்த உச்சத்துக்கு போகணும். நான் அந்த வழுக்கு மரத்துல ஏறி அந்த பரிசை நான் தான் வெல்றேன், உலகராஜன்ற பரிசு. அதோடைய நினைவுதான் அந்த வழுக்கு மர போட்டி. அதுவும் பொங்கலுக்கு தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். மாட்டு பொங்கல் போட்டி. அதுல பாவம் இறந்தாலும் போறாங்க. சோ ஒரிஜினல் ஜல்லிக்கட்டுல கலந்துக்காம அதுல கலந்துக்கிறாங்க. என்ன பண்றது? சோ அப்ப முந்தைய கல்பத்தின் ஞாபகம் உங்களுக்கு சக்தி எடுத்துட்டு வரும்ன்றார். இது அப்படியே அருந்ததி படத்துல வருது. போ, கடந்து போ, உன்னுடைய முன் ஜென்மங்களுக்கு போ, உனக்கு வரும் அந்த சக்தின்னு அருந்ததிக்கு சொல்லுவாரு அந்த சாமியார். அதான் சார், அந்த ஞாபகம் வந்தா சக்தி வந்துடும்ன்ற. ஆனா ஏதோ உங்களை புதுசா நினைச்சுக்கும் பொழுதுதான் பலகீனமான எண்ணங்கள் வருது. ஏதோ இப்பதான் இதெல்லாம் பாக்குற மாதிரி நினைக்கும் போதுதான் பலகீனமான எண்ணம் வருதுன்ற.
அப்ப அந்த நத்திங்யோ எதுவும் புதிதல்லன்றதுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குதுன்னு இன்னைக்கு தெரியுது பாருங்க. இல்லையா? அப்ப அதை எந்த அளவுக்கு பாபா சிந்தனை பண்ணி இருந்தா அதை வந்து சொல்றாரு. இப்ப அனுபவத்துல எடுத்துட்டு வந்து பிரம்மா பாபா சொல்றாரு. இத ஞானத்தை கடைஞ்சு வந்து சொல்றாரு. பாபா ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு. நத்திங் நியூன்னு முடிச்சிட்டாரு. அப்ப அதுக்குள்ள சொல்றாரு, நான் தான் அதுன்னு ஞாபகம் இருந்தால் அந்த நான் தான் அதுன்றதே பாபா வேற அர்த்தத்துக்கு தான் சொன்னாரு. அதை எடுத்துட்டு வந்து எப்படி எடுத்துட்டு வராரு பாருங்க. எந்த அளவுக்கு இதை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு பிரம்மா பாபா பாருங்க. அப்ப புதுசா நினைக்கும் போதுதான் ஐயோ நம்மளால முடியுமா, நம்மளம்மா அப்படி பண்ண போறோம், நம்மளம்மா நாராயணன் ஆயிட போறோம், இந்த மாதிரி எண்ணங்கள் வரும். முந்தைய கல்பத்துல இருந்து நான் வந்திருக்கிறேன். டைம் சைக்கிள், நாம தான் டைம் சைக்கிள்ல வந்திருக்கிறோம் இல்லையா? சரி, அது பேர் என்ன சொல்லுவாங்க? டைம் சைக்கிளா? டைம் மிஷின் சொல்லுவாங்க. டைம் மிஷின். டைம் மிஷின்ல வந்திருக்கிறது நாம தான். முந்தைய கல்பத்திலிருந்து வந்திருக்கிறேன். அப்ப உங்களுக்கு அந்த சக்தி கிடைக்கும். சோ நிறைய பேர் வந்து 2025 நான் 2045 இருந்து வந்திருக்கிறேன், 3000 இருந்து வந்திருக்கிறேன், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. நாங்க 1ஆம் தேதியில இருந்து வந்திருக்கிறோம் இல்லையா? அதுவும் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற 1ஆம் தேதியில இருந்து வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது. சோ நான் முந்தைய கல்பத்திலிருந்து வந்திருக்கிறேன்ற அந்த நினைவு இருந்தால் சக்தி கிடைச்சிடும். அப்ப எப்பவுமே உங்களை தைரியசாலியா வச்சுக்கணும். தைரியத்தை ஒருபொழுதும் இழக்கக்கூடாதுன்ற. தைரியம் வச்சீங்கன்னா உதவி கிடைக்கும். எல்லா பிசினஸ் மேன் எதா எடுத்து பார்த்தாலுமே அங்க தைரியம் தான் ஆணி வேற இருந்திருக்கும். தைரியம் வைத்தால் உதவி கிடைக்கும். நாம சர்வ சக்திவான் தந்தையுடைய குழந்தைகள். அவரை நினைக்கிறதே ஒரு தைரியம் தான். அவர் நினைவுல இருந்தாலே அவர் கூட வந்துட்டாருன்னு அர்த்தம். அவருடைய குழந்தை நினைச்சாலே அவருடைய குழந்தை யாரு என்ன பண்ண முடியும்? அதுவே தைரியம்ன்றது. சோ அப்ப பாபாவை நினைக்கிறது ஈஸியா கஷ்டமா? ஈஸியா ஆக்கிட்டீங்கன்னா அது ஈஸி இல்லையா? அவர் நினைக்கிறது ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. அதை நினைச்சா டக்குன்னு நினைக்க முடியுதே அப்படின்னா அது ஈஸி, அவ்வளவுதான். சரி, இது என்னுடைய காரியம், என்னுடைய கடமை. எப்ப அதை நான் எப்படி பண்ணுவேன்ற கேள்வி வருதோ அப்பதான் அது கஷ்டமாயிடுது. இதை எப்படி பண்ண போறேன்ற அந்த கேள்வியே வரக்கூடாதுன்ற. வீண் எண்ணத்தையே வர விடாதீங்க. அதாவது அது இருக்க கூட விடாதீங்க. ஆமா, ஏன்னா இந்த கொரோனா டைம்ல நிறைய பேர் இறந்த பொழுது நிறைய பேரு சகோதரிகள்லாம் இளம் விதவைகள்லாம் அவர் இல்லாம நான் எப்படி வாழ போறேன், நான் எப்படி இந்த குழந்தைய வச்சுக்க போறேன், எல்லாத்தையும் அவர் நல்லா பாத்துக்கிட்டார். அந்த பலகீனமே அவங்களை வந்து கொன்னுடும். எப்படின்ற அந்த எண்ணமே, எப்படியும் வாழதானே போறோம். எனக்கு தெரிஞ்சு மதுபன் போகும்போது ஒரு பிரதருடைய டிக்கெட் மட்டும் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சோ டிக்கெட் போடலான்னு பார்த்தா போட முடியல. அப்ப வந்து கேக்குறேன், என்ன பிரதர் இப்படி ஆச்சு? ஆச்சு, என்ன இங்கேவா இருக்க போறோம், எப்படியும் போகதானே போறேன் இங்கேவா இருந்துட போறோம். அப்ப எவ்வளவு கேஷுவலா எடுத்துக்கிறாரு பாருங்க. சாதாரணமாவே ஞானம் இல்லாமலே அப்படி கூட வருது. இன்னொரு பையன் கூட காலேஜ்ல படிக்கும் போது ஏதோ ஒண்ணு என்னடா தலையா வாங்கிட போறாங்க அப்படின்னா, சர்வசாதாரணமா தலைக்கா வாழ் வருது அப்படிம்பாங்க. ஆமா, என்ன ஆயிரும், தலைக்கா வாழ் வருது அப்படிம்பாங்க. கரெக்ட். அப்ப அதனால இந்த பலகீனமான எண்ணங்களே உள்ள வச்சே இருக்காதீங்கன்ற. பலகீனமான எண்ணங்கள் உங்க மனதில் எழுந்தால் அப்பவே முடிச்சிட்டு சக்திசாலி ஆயிடும். இந்த மாதிரி எண்ணமே வரக்கூடாதுன்னு டக்குன்னு சக்திசாலி ஆயிடும். சோ இந்த மனதுக்குள்ள நடக்கிற அந்த போராட்டம் தான் இந்த சீதைக்கும் திரிசடைன்ட்டு ஒருத்தங்க இருப்பாங்க. திரிசடை அவங்களுக்கும் அந்த பேச்சு, அவங்கதான் பேசிட்டு இருப்பாங்க சீதை கூட அந்த ராவணன் சிறையில, அம்மா மாதிரி அப்படின்ட்டு. சோ அப்ப அந்த பலகீனமான எண்ணங்கள் வரும். அதுக்கப்புறம் நான் போய் இப்படி நினைச்சிட்டேனே, என் மேலதான் தப்பு, என் ராமரை நான் சந்தேகப்பட்டுட்டேனே, அவரால வர முடியாதுன்னு நினைச்சிட்டேனே, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. டக்கு டக்குன்னு அதை வெட்டுங்கன்றார். அந்த பலகீனமான எண்ணத்தையே தலையெடுக்க விடாதீங்கன்றார். அப்புறம் அந்த திரிசடையே மாறிடுவாங்க.
ஓஹோ! சீதைக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஓ! சூப்பர், சூப்பர். பாத்துக்கிற ஒரு அம்மா மாரி ஆயிடுவாங்க. சீதைய பாத்துக்கிற மாதிரி. கரெக்ட். அப்ப இந்த மாதிரி ஒரு பலகீனமான எண்ணத்தை பிரம்ம பாபாவுக்கு வர வைக்கிறதுக்கு எவ்வளவுலாம் மாயா பாடுபட்டுச்சு தெரியுமா? அது வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலை வந்துருச்சு ஒரு டைம். சுத்தமாரும். அடுத்த வேளை சாப்பாடு கிடையாது. ம். எல்லாரும் வந்து, "பாபா என்ன பாபா ம். எதுவுமே இல்ல பாபா கிச்சன்ல." என்கிட்ட ஏன் கேட்கிறீங்க? நான் யஜ்யத்த நடத்துறேன். போய் பாபா கிட்ட போய் கேளுங்கன்ட்டு அவர் பாட்டுக்கு யோகத்துல இருந்தாராம். பார்த்தா ம். கரெக்ட்டா அந்த டைம்க்கு லாரி வருதாம். யாரோ எப்பவோ ம். குடுக்கணும்னு நெனச்சவங்களுக்கு அப்ப டச் ஆயி வருது பாருங்க. அப்ப டச் ஆயிரும். அப்பதான் ஆ. பாபா குடுக்குறாருன்றது இன்னும் உறுதியாகும். ம். இப்பதான் எனக்குமே புரியுது. ஆ ம். பைபிள்ல வந்து ஊனமா ஒருத்தன் பிறந்திருப்பான். அப்ப இயேசு கேட்பாரு, இவன் வந்து ஊனமா பிறந்தது இவன் செஞ்ச பாவமா? அவங்க அப்பா செஞ்ச பாவமான்ட்டு. அவர் சொல்றாரு, இவன் செஞ்ச பாவமும் இல்ல, அவங்க அப்பா செஞ்ச பாவமும் இல்ல. கடவுளின் மகிமை வெளிப்படும் பொருட்டே இது நடக்கிறது. ஏஞ்சி நடறான்னு உடனே நடப்பாரு. அப்ப அது ஸ்தூலமான விஷயம் ம். கிடையாது. இந்த மாதிரி நேரத்தில் இதுதான். அசைக்க ஆ. முடியாத நிச்சய புத்தி இருக்கும்போது, அவர் பண்றது நமக்கு ம். தெரியறதுக்காக தான் இந்த டெஸ்ட் பேப்பர் வருது. ம். சூப்பர். எவ்வளவு தூரம் நம்பிக்கை வச்சிருக்கோம்னு ஆ பாக்குறாரு. சோதி சோதிக்கிறது கரெக்ட். தான். டெஸ்ட் பேப்பர் டெஸ்ட் வச்சவருக்கு பேப்பர். தெரியாதா எப்படி காப்பாத்தணும்ன்ட்டு? அப்படின்னு கம்முனு இருக்க வேண்டியதுதான். ஏன்னா அவர புடிக்கிறது தான் ஆன்ஸரும் அவரே தான். கேள்வியும் அவரே, பதிலும் அவரே. சோ கேள்வி ஆமா. குடுக்குறாரு. அவர புடிச்சுக்கிட்டா போதும் பதில் வந்துடும். பாறைக்குள்ள இருக்க தேரைக்கும் உணவு வைப்பான் இறைவன்னு சொல்லுவாங்களே, அது ம். மாரிதான். சூப்பர். கரெக்ட். இயேசு அத சொல்லியிருப்பார். காக்கைக்கும், ம். குருவிக்கும் அடுத்த வேள சாப்பாடு ம். குடுக்குற இறைவனுக்கு, அதை விட உன்னதமானவன் மனிதனாச்சே! உனக்கு குடுக்க ஆ. மாட்டாரா? எதுக்கு எந்த நேரமும் உண்பதும், உடுத்துவதை பற்றியுமே ம். கவலைப்படுறீங்க? அப்படின்னு கேட்டிருப்பாரு. ம். இது எல்லாமே கடைசி நேரத்துக்கான விஷயம் இது எல்லாமே. அந்த ஒரு தைரியம். ம். அப்ப ம். பலகீனமான எண்ணம் வந்த அந்த செகண்டே வெட்டிடணும். அதுக்கு தான் கையில கோடரி இருக்கும். எல்லா தெய்வங்கள் கையிலும். குறிப்பா பிள்ளையார் கையில. விக்ன பிள்ளையார் கையில. விநாயகர் ஆமா. இல்லையா? ம். டக்குனு சக்திசாலி ஆயிடுங்க. என் கூட தான் கடவுள் இருக்காரு. ரஜினி சொல்றார். போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கிறான்ட்டு. டக்குனு பவர்ஃபுல் ஆயிடுங்க. சோ பாபா சொல்றாரு, இப்பவும் நீங்க முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, எப்பதான் இந்த அவ்யக்த ஈர்ப்பை நீங்க அனுபவம் பண்ணுவீங்க? அப்படின்னு கேட்கிறாரு. சோ இதுவரைக்குமே நெறைய பவர்ஃபுல்லா போயிடுச்சு. சோ இந்த போதையிலே இருப்போம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ம். சரி ஓகே சிஸ்டர். நம்ம அடுத்தது பார்ப்போம். ஓம் சாந்தி. ஓகே. சாந்தி. ஓகே. தேங்க் யூ.